ஹாய் வியூவர்ஸ், ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 டிசம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு டைப்பிஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் ஸ்கில் டெஸ்ட்டு என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2024 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது சம்மந்தமான டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸ்கில் டெஸ்ட்டு எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. அது எப்போ நடக்க போகுதுன்னா 29/12/2024 நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, வின்டர் ஹாலிடே ஹைகோர்ட்டில் வந்து 21 to 31 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டேனா அந்த வர சண்டே போய் அடுத்த சண்டே 29/12 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கான ஸ்கில் டெஸ்ட் நடக்கிறதா வந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான காலம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓஏ எக்ஸாம் அண்ட் தென் சீனியர் பேல் ஜூனியர் பேல் வாட்ச்மேன் எக்ஸாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து இன்றைக்கி அல்லது நாளைக்கு வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ரொம்ப பிரகாசமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் சண்டே 29th 12 வந்து அவங்களுக்கான டெஸ்ட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த வின்டர் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேக்கில் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நான் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த பிரேக் விடுவாங்க, அதனால் அங்கே அந்த டைமில் நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதுக்கு முன்னாடி நடக்கலாம் இல்லை பின்னாடி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஆனால் அக்கார்டிங் டு திஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது 29/12 அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க அந்த வின்டர் பிரேக்கை வந்து அவங்க அந்த ப்ராக்டிகல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கான டைமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையும் வந்து இருக்குது. ஸோ எனிவே நமக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கான ரிசல்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மை டியர் வியூவர்ஸ், நிறையா பேர் வேலை இல்லாமல் நம்மலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வர நியூ இயர் வந்து உங்களுக்கு ஒரு இனிய நியூ இயராக ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக வரக்கூடிய இயர் வந்து அமைகிறதுக்கு கடவுளை முழுக்க நான் வந்து மனதார வந்து பிரார்த்திக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் சகோதரன் உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வர டயத்தை நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு நான் இன்புட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர்.